வணக்கம் நண்பர்களே. 60 வயசுக்கு மேலே யாரோட உதவியும் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் சுதந்திரமாகவும் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான ரகசியம் வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம வீட்டு சமையலறையில் தான் இருக்குது. நாம் தினமும் சாப்பிட்ற உணவு தான் நம்ம இதய ஆரோக்கியத்தோட திறவுகோல். இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோட சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நாம் எதை பற்றி எல்லாம் பேச போகிறோன்னு சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல நம்ம யாரோட உதவியும் இல்லாமல் சுதந்திரமாக எப்படி வாழ்கிறது. அடுத்து சர்க்கரை பானங்கள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், அதிகப்படியான உப்பு, வறுத்த உணவுகள், இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உணவுகள் எல்லாம் குறைச்சிட்டு சுவையான ஆரோக்கியமான மாற்று உணவுகளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னு நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது எப்படி சுதந்திரமாக வாழ்கிறது. அதாவது வயதானதுக்கு அப்புறம் யாரோட உதவியும் இல்லாமல் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறது. இதய நோய்கள் தான் முதியவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதை தடுக்கும் சக்தி நம்ம கையிலேயே, குறிப்பாக நம்ம சமையலறையிலேயே இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நாம் அன்றாட உணவு எப்படி நம்ம சுதந்திரத்தை பாதுகாக்கும் அப்படின்னு. இன்றைக்கி சுமார் 45% பெரியவங்க உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நம்ம உணவில் நாம் செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுத்து நம்ம யாரையும் சார்ந்து இல்லாமல் சுதந்திரமாக வாழ ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல சர்க்கரை பானங்கள், அதாவது நம்ம தினமும் குடிக்கிற டீ அல்லது காஃபி கப்பில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய கலோரிகள். நான் உங்கள்கிட்ட எதையும் சாப்பிட வேண்டான்னு சொல்ல வரலைங்க. ஆனால் நீங்கள் குடிக்கிற சில பானங்களில் என்னென்ன மறைஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுக்கத்தான் வந்திருக்கேன். ஒரு புகழ்பெற்ற ஆய்வோட தரவுகளை நாம் இப்போ பார்க்க போகிறோம். சோடா அப்புறம் பல சுவையூட்டப்பட்ட பானங்கள் வயதானவர்கள் தொடர்ந்து குடிக்கும்போது ஆரம்ப கால இதய நோய் மற்றும் இறப்புக்கான ஆபத்து ரொம்பவே அதிகரிக்குதுன்னு இந்த ஆய்வு ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏன்னா இதில் உடம்புக்கு தேவையான எந்த சத்துமே இல்லை, எல்லாமே வெறும் வெற்று கலோரிகள் தான். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அமெரிக்க உணவு முறை வழிகாட்டுதல்களின்படி பார்த்தா நம்ம தினமும் சேர்த்துக்கிற அதிகப்படியான சர்க்கரையில் 40% மேலே இந்த மாதிரி பானங்களில் இருந்து மட்டுமே நமக்கு கிடைக்குதாம். இது கண்டிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய அளவு இல்லையா? சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? வயதாக இயற்கையாகவே நமக்கு தாகம் எடுக்கிற உணர்வு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதனால் சர்க்கரை அதிகமாக இருக்க சோடாக்களை தவிர்த்து தண்ணி அதிகமாக குடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா சுவைக்காக கொஞ்சமாக 100% கலப்படம் இல்லாத உண்மையான பழச்சாறு குடிக்கலாம். இது உங்களை நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக வச்சுக்க உதவும். அடுத்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள். பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், இதோட ஆபத்துகளை நாம் கொஞ்சம் பொறுமையாகவும் தெளிவாகவும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள்னால் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். சுவையை கூட்டுறதுக்காகவோ இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவோ உப்பு சேர்த்தோ புகையில வாட்டியோ தயார் செய்யப்பெற்ற இறைச்சி தான் இது. இது வெளிநாடுகளில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதை ஹாட் டாக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நாடுகளில் ஹோட்டல்களில் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் பயன்படுத்துகிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம். அவங்க இந்த பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை குரூப் 1 புற்றுநோய் காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக தினமும் வெறும் 50 கிராம் அளவு இந்த இறைச்சியை சாப்பிட்டா குடல் புற்றுநோய் வரதுக்கான ஆபத்து 18% அதிகரிக்குதுன்னு அவங்களோட தரவுகள் சொல்லுது. இதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஆனால் கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான மாற்றம் இருக்குது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளுக்கு பதிலாக கொழுப்பு குறைவான கோழி இறைச்சி, இல்லைன்னா சூறை மீன், அதுவும் இல்லைன்னா புதிய காய்கறி சாலட் வச்சு சாப்பிட்டா
போதுங்க. இது சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். உங்கள் நீண்ட கால ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. பெரும்பாலும் ஹோட்டல்களில் நாம் இறைச்சி சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. அதுவும் 40-50 வயசுக்கு மேலே ஹோட்டல்களில் சாப்பிட்ற இறைச்சிகள் கண்டிப்பாக உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்து அதிகப்படியான உப்பு. நம்ம இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லைங்க. நாம் அன்றாட உணவில் செய்கிற சின்ன சின்ன மாற்றங்களே போதுமானது. இப்போது அதிகமாக உப்பு சாப்பிட்டா உடம்புல என்ன ஆகும்னு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் கேளுங்க. நம்ம உடம்புல அதிக சோடியம் சேரும்போது அது தண்ணீரை உடம்புக்குள்ளேயே தேக்கி வச்சுக்கும். இப்படி நீர் அதிகமாக சேரும்போது இரத்தத்தோட அளவும் அதிகமாகும். இதனால் அந்த அதிகப்படியான இரத்தத்தை உந்தி தள்ள நம்ம சிறுநீரகமும் இதயமும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டி இருக்கும். இதுதான் உங்கள் இரத்த அழுத்தத்தை நேரடியாக உயர்த்துது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு மருத்துவ ஆய்வுகள் சொல்லுதுன்னா, அதிகமாக சோடியம் எடுத்துக்கிற முதியவர்களுக்கு மற்றவர்களை விட அதிக இரத்த அழுத்தம் வரதுக்கான வாய்ப்பு 5.46 மடங்கு அதிகமாக இருக்குது. அதாவது 5.5 மடங்குக்கு மேல். இது நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆண்கள் ஒரு நாளைக்கு 4000 மில்லிகிராமுக்கும் மேலேயும் பெண்கள் 3000 மில்லிகிராமுக்கு மேலேயும் சோடியம் எடுத்துக்கிறாங்க. இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க அதிக உப்பு சேர்த்த கருவாடு இல்லைன்னா பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை விட்டுட்டு எப்போதும் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் காய்கறிகள்னு சாப்பிட்றது நல்லதுங்க. ஏன்னா நம்ம அதிகப்படியான உப்பு உணவில் சேர்க்காமல் விட்டாலும் இந்த மாதிரி அதிகப்படியான உப்பு சேர்த்த கருவாடோ இல்லை அதிகப்படியான உப்பு சேர்த்த தீன்பண்டங்களோ தான் நம்ம உப்பை உடம்புல அதிகரிக்குது. அடுத்தது வறுத்த உணவுகள் மற்றும் நொறுக்கு தின்பண்டங்கள். முதியவர்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஆனால் நாம் எதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கொழுப்பு அதிகமாக இருக்கிற வறுக்கப்பட்ட உணவுகளுக்கு பதிலாக உப்பு சேர்க்கப்படாத கலவையான நட்ஸ்களை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடலாம். இது உங்களுக்கு தேவையான சக்தியையும் கொடுக்கும். இது உங்கள் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. சரி, இனிப்பு சாப்பிட பிடிக்குமா உங்களுக்கு? அதிக சர்க்கரை இருக்கிற ஸ்வீட், கேக் இதெல்லாம் சாப்பிடாம அதுக்கு பதிலாக லேசாக வேக வச்ச பழங்களோட கொழுப்பு குறைவான இயற்கையான தயிர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் இனிப்பு ஆசையும் தீரும், உங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நம்ம சர்க்கரை நிறைந்த ஸ்வீட்ஸ்கள், கேக்குகள் இது மாதிரி ஐட்டங்களை தவிர்க்கிறது கண்டிப்பாக நல்லது. நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இன்றைக்கி நாம் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளில் தான் இருக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை சுருக்கமாக சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷான ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. அப்புறம் மிக முக்கியமாக தினமும் 30 நிமிஷம் தவறாமல் வாக்கிங் போங்க. இந்த 30 நிமிட நடைப்பயிற்சி வயசானவங்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கும், ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நம்ப முடியாத அளவுக்கு உதவி செய்யும்னு மருத்துவர்கள் உறுதியாக சொல்கிறாங்க. உங்கள் நீண்ட கால ஆரோக்கியமும் நீங்கள் சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற உங்கள் ஆசையும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை பாதுகாக்க நீங்கள் தயாரா? சரி நண்பர்களே, நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான உணவுகளே சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை அதிகமாக கலக்கப்பட்ட ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸு, உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட ஸ்நாக்ஸ் வகைகளை தவிர்த்து நீங்கள் வாழ்வீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. இது உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். சரி, எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் இளமை திரும்புதேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்படி இளமையாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி சூப்பரான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.